அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவசக்தி. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கரைச்சி கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். பொருள் விரயங்கள் இல்லைனாலும் மனக்குழப்பம், மனம் தெளிவின்மை, மன சோர்வு, உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் தெரிஞ்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி விற்கிறவங்க இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் இறை அருளியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்களும் பொருள் விரயங்களும் பண விரயங்களும் உடல் சோர்வுகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் நீங்கள் இந்த நாளை மௌனமாக இருந்து சாந்தமாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக உங்களால் மாற்ற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பக்திமயமான நாள். இன்று உள்ளம் இறை அருளிலே நாடும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். மன தைரியம் அதிகப்படுத்தும் நாள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் மன தைரியப்படுத்தி கொண்டு இந்த நாளை இயக்கியவர்கள். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று நீங்கள் அமைதி காத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. மன சோர்வு, அலைச்சல், உடல்வாதிகள், மன கஷ்டம் இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருள் கஷ்டம் ஏற்படாது. பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தடைகள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழிற்சங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு சந்திராசி இருப்பதால் வண்டி வாய்ச்சாலும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேசாதீங்க. கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.